வணக்க நண்பர்களே, இது உங்களுடைய அன்புள்ள ஆறுசக்தி யூடியூப் சேனல். ஆறுசக்தி சமையலர் எல்லாம் இன்றைக்கி உங்களோட ஆறுசக்தி ஒரு சமையல் செய்ய வந்திருக்கேன். என்ன சமையல்னு பார்த்துடலாமா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நெத்திலி கருவாடு தான் வறுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சமையலரை ஒருக்கா பார்த்துக்கோங்க. அடுப்பில் வந்து விறகு வச்சுட்டேன், அது போஞ்சிக்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடை கழுவி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டேன். இது வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நல்லா அலசி தலையை மட்டும் பிச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு வத்தல் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் குழம்பு மசாலாவும் சேர்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணேன். இதுக்கு வந்து தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணியில் ஊற போட்டு கழுவி எடுத்துருக்கோமோ, அந்த தண்ணி பசை இருக்கும், அதுவே போதும். அந்த மசாலா எல்லாம் அந்த நெத்திலி கருவாடை சேர்கிற அளவுக்கு நல்லா விரசிக்கிடணும் பார்த்துக்கோங்க. இந்த விரச்சி வச்சாச்சு. இனிமேல் வந்து தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கலாம். தீயுமே நல்லா எரிஞ்சிருச்சு. தோசைக்கல்லை எடுத்தேன் பார்த்துக்கோங்க, கையிலேருந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் எடுத்து வச்சேன். தீ வந்து கொஞ்சம் போஞ்சி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா மடல் பார்த்திங்களா, தென்னை மடல், அதனால் அப்படி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் இனிமேல் பொரிக்கிறதுக்கு வந்து பாமாயில் எண்ணெய் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றினா போதும். ஏன்னா கொஞ்சமாக கருவாடு தானே இருக்குது, அதனால் கொஞ்சமாக தான் ஊற்றினேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன பானைன்னு பார்த்திங்கன்னா, அடுத்தால சோறு பொங்குறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். பானையை தேய்ச்சி அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். இது வண்ணி வடிக்கிற பானை, அது சுடுதண்ணி பானை. அப்படியே அந்த வீட்டு வாசப்படியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னடா இவ எல்லாத்தையும் இப்படி காமிச்சிக்கிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு வந்து நான் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஆசைப்படுவேன். என்னோடய சமையலறையும் ஆறுசக்தி சமையலறையும் குட்டி குட்டியாக இருந்தோன்னு எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அப்படி கொஞ்சம் கருவாடை எடுத்து எண்ணெயில் போட்டாச்சு. அதில் இருக்க எல்லா கருவாடுக்குமே அந்த எண்ணெய் போதும். எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு பொரிச்சாலே போதும். ஏன்னா இது வந்து சின்ன கருவாடு தான் பார்த்திங்களா, சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மடல் எரியாமல் இருந்துச்சு, சரி எடுத்துடலாமே வேக வச்சுன்னு பார்த்தேன். அது கொஞ்சம் நேரத்தில் நிறைய தீ எரிய ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டு கருவாடை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். பார்த்திங்களா, லைட்டாக நிறம் மாறி இருக்குல்ல. கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வந்தோடனே அதை வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்களா, நல்லா பொன்னிறம் வந்துச்சுட்டா. உண்மையாகவுமே இந்த நெத்திலி கருவாடு வத்தல் தூள் குழம்பு மசாலா போட்டு உப்பு போட்டு பொரித்து சாப்பிட்டேன். கஞ்சி கூட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டேன். இனிமேல் வந்து அடுத்தால சாப்பாடுக்கு ரெடி ஆக்கணும். பார்த்திங்களா, இந்த பானையில் எதுக்கு வெள்ளையாக ஒட்டியிருக்கு தெரியுமா? அந்த பானையை நல்லா நான் கறியை தேய்ச்சிட்டு குப்பையை தேய்ச்சி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம அடுப்பில் பற்ற வச்சோன்னா கறி பிடிக்கும். ஆனால் அடுத்த நாள் வந்து இந்த பானையை தேய்க்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணியை ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் ஒலை கொதிச்சோடனே அரிசியை போட்டு சாப்பாடு வடிக்க வேண்டியதான். ஓகே, ஆறுசக்தி சமையலறையில் நான் இன்றைக்கி செஞ்ச இந்த நெத்திலி கருவாடு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.